11 personality signs of sigma male. இந்த 11 விஷயம் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் ஒரு சிக்மா மேல் தான். So அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, she likes to fly solo and very independent. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்மா மேல் எப்போதுமே இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் she likes to fly solo. அவங்க வந்து எப்போதுமே தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ சோலாவாக சுற்றுவாங்க. ஸோ நீங்கள் தனிமையை விரும்புகிறீங்கன்னா நீங்களும் ஒரு சிக்மா மேலுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he is very mysterious. அவங்க எப்போதுமே ஒரு புரியாத புதிராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இப்படிதான்னு சொல்லி அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயம், நிறைய ரகசியங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க சுற்றி இருக்கிறவங்க நீ எப்போதுமே நீ இவன் யாரா, என்னடா இவன் இப்படி இருக்கான், இவனை பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உன்னை பற்றி சொல்கிறாங்கன்னா நீங்களும் ஒரு சிக்மா மேல் தான். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he likes silence. ஸோ ஒரு சிக்மா மேல் எப்போதுமே தனிமையை விரும்புவாங்க. அவங்க எப்போதும் சைலண்டாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி நீ ஏன் எப்போதும் அமைதியாக இருக்க, நீ ஏன் எப்போதும் சைலண்டாக இருக்க சொன்னாங்கன்னா நீங்களும் ஒரு சிக்மா மேல் தான். அந்த குவாலிட்டி உங்ககிட்டயும் இருக்கும். ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, he lives life on the edge. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு விளிம்புல அமைஞ்சிருக்கும். ஸோ அவங்க வாழ்க்கை வந்து ஒரு எட்ஜில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தால் நீங்களும் ஒரு சிக்மா மேல். ஸோ அஞ்சாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, he extremely smart. ஸோ நீங்கள் ஒரு சிக்மா மேல்னா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க எப்போமாச்சும் உங்களை பார்த்து யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை பார்த்து ஸ்மார்ட்டாக இருக்கான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு சிக்மா மேல், தெரிஞ்சுக்கோங்க. he has rebellious spirit. அவங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு ஸ்பிரிட் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்பிரிட், அவங்களுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்பிரிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னா, தட்ஸ் த ஸ்பிரிட் மை பாய்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி இருந்ததுன்னா நீங்களும் ஒரு சிக்மா மேல் தான். ஸோ ஏழாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, he is never start of attention. ஸோ அவனுக்கு வந்து யாரோட அட்டென்ஷனும் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு சிக்மா மேல்னா உங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கும். நீங்கள் யாரோட அட்டென்ஷனையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு அப்படின்னு இருப்பீங்க. மற்றவங்க என்ன பார்க்கணும், மற்றவங்க என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்மா மேல் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபேக் சிக்மா மேல். ஸோ இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சிக்மா மேல். நீங்கள் யாரோட அட்டென்ஷனையும் நீங்கள் நெவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. நெவர் எவர் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் அட்டென்ஷன். ஸோ இது ஒரு தரமான குவாலிட்டி. ஸோ எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he has a absent way of thinking. ஸோ அவனுக்குள்ள வந்து ஒரு சுருக்கமான ஒரு திங்கிங் இருக்கும். அவனுக்குள்ள வந்து ஒரு சுருக்கமான வாட் ஐ சே, ஒரு திங்கிங்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, யோசனைகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிக்மா மேல்னா நீங்கள் ஷார்ட்டாக யோசிக்கிற ஒரு பேர்சனாக இருப்பீங்க. ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த குவாலிட்டி நீங்கள் ஒரு சிக்மா மேல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 9வது பாயிண்ட் வந்து என்னன்னு, he has a own destiny ஸ்டைல். அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கும், அவனுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிக்மா மேல்னா உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டின் ஸ்டைல் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி, நீங்கள் வந்து ஒரு 100 பேர் மத்தியில் நீங்கள் ஒரு தனியாக தெரிவிங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் மத்தியில் நீங்கள் வந்து ஒரு யூனிக்காக தெரிவிங்க. ஸோ 10வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he is a deep thinker. ஸோ நீங்கள் ஒரு சிக்மா மேல்னா நீங்கள் வந்து ஒரு டீப் திங்கராக இருப்பீங்க. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒன்று எப்போமாச்சும் ஏதாச்சும் நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது கூட ஒரு குவாலிட்டி நீங்கள் ஒரு சிக்மா மேலுங்கிறது. லாஸ்ட் 11வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he can adapt to anything. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிப்பீங்க. இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு சிக்மா மேல் தான். ஸோ இந்த 11 விஷயத்தில் உங்களுக்கு எத்தனை விஷயம் மேட்ச் ஆகுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 11 விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபேக் சிக்மா மேல். ஸோ இதை உங்களுக்கு சிக்மா பற்றி நிறைய வீடியோ வேணும்னா, சிக்மா மேல் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.